இப்படி வந்து ஸ்கின்னோட சாப்பிட்டா தான் பிடிக்கும். தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து மேலே எண்ணெயாக பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு மாதிரி திக்காக இருக்காது. இது வந்து நாட்டுக்கோழி சூப்பு தானே, கேசரி கலர் போடலைன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்குமே. லெக் பீஸ் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு, நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கும் தெரியுதா? சூப்பரான நாட்டுக்கோழி உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. சோறு எப்படி பொழு பொழுன்னு உதிரியாக இருக்குன்னு. சிக்கனை பொரிச்சு எடுத்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், இதை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி எங்களோட ரம்ஜான் ரொம்ப அழகாக முடிஞ்சுது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் ஈத் முபாரக், ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஈத் அன்னைக்கு நான் வீட்டில் வந்து என்னென்ன ரெசிபீஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன விளாக் மாதிரி. காலையில் வந்து எல்லோரும் முதல்ல ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைங்கெல்லாம். காலையில் டிஃபனுக்கு வந்து நாங்கள் வந்து நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நாட்டுக்கோழி வந்து ஸ்கின்னோட சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் மசாலையை போட்டுட்டு தாளிச்சிட வேண்டியதான். இதில் வந்து நான் என்ன போடுறேன்னா, மஞ்சள்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், இது 3 போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவேன். நான் தீ வந்து போடும் போதே அந்த பக்கம் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அந்த பக்கம் அடுப்பில் எல்லாம் ரெடியாக வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. கோழியில் மசாலா போட்டு வச்சிட்டேன்னா, இங்கே பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கேன்னா, முதல்ல எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூளை ஒரு கிண்டி விட்டுட்டு இந்த கறியை தூக்கி இதில் ஊற்றிட வேண்டியதான். நாட்டுக்கோழி வந்து நிறையா பேர் குக்கரில் தான் வைப்பீங்க. நாங்கள் வந்து சூப்புக்கு வந்து இப்படியே அடுப்புலேயே வேக விட்டுருவோம். ஏன்னா அது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும், வெந்துடும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பை சேர்த்துடுறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் தேங்காயும் கசகசாவும் நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அதை அப்படியே இதில் ஊற்றிடணும். தேங்காய் வந்து வடிகட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிடும். தேங்காயும் கசகசாவையும் ரெண்டையும் ஒன்றா நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிடுறேன். ஊற்றுனோன்னு இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம அடுப்பை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் போட்டோம்னா இந்த தேங்காய் கசகசாலாம் நல்லா ஒன்று சேர்ந்துட்டு மேலே அப்படியே அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அது அப்புறம் வரும் பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கும் போதே நல்லா அழகாக வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுருவோம். இந்த குழம்புக்கு என்னென்ன எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடுனா, பூரி நாட்டுக்கோழி குழம்பு. பூரி வந்து நிறையா பேர் கோதுமை மாவில் தான் பண்ணுவீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மைதாவில் பண்ணுற பூரி தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் மைதா பூரிக்கும் கறி குழம்புக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அங்கே குழம்பு கொதிக்கிறக்குலாம் இங்கே மாவையும் ரெடியாக பிணைஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதையும் பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு ஊறட்டும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா மேலே எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அந்த கசகசா தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து மேலே எண்ணெயாக பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், கறி எடுத்து இப்போ நான் வெந்துருச்சான்னு பார்த்துட்டேன்னா அடுத்து இதை ஆஃப் பண்ணிடலாம். கறியும் எடுத்து பார்த்துட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப வந்து குழம்பு மாதிரி திக்காக இருக்காது. இது வந்து நாட்டுக்கோழி சூப்பு தானே, அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் பூரியோட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கேசரி கிண்ண போகிறேன். என்ன தான் பூரி பண்ணினாலும் எங்களோட ஈதில் வந்து தொழுவு போகிறதுக்கு முன்னாடி தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணும். அதுதான் ஃபார்முலா. ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லோரும் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல கேசரியை கிண்டி எல்லாருக்கும் கொடுத்துட்றது. இதை எல்லோரும் சாப்பிட்டுட்டு தொழுவு போயிடுவாங்க. தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் பூரி சாப்பிட்ருவாங்க. அதனால் இப்போ இந்த கேசரியை ரெடி பண்ணி எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட வேண்டியதுதான். எப்போவுமே கேசரிக்கு இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு சேர்த்துட்டோன்னா ரவையும் நல்லா வெந்து வந்துடும், ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆயிரும்.
கலர் சேர்க்குறது நல்லது இல்லை தான், பட் கேசரி கலர் போடலைன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்குமே, அதுக்காக கொஞ்சம் கலர் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான். பாருங்கள், சுட சுட சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போவே எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருவேன். வச்சு கொடுத்துட்டு அடுத்து பூரியில் உங்களை பார்க்குறேன். முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் கொடுத்ததோடு இப்போ இது காலி ஆயிரும். இப்போ பூரி ஆல்ரெடி எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல. கடைசியாக எனக்கு சுடும் போது தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் மட்டும் தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன். பூரியும் கறி குழம்பும் செம்ம காம்பினேஷன். சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் உங்களோட வீட்டிலலாம் என்ன டிஃபன் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ, லெக் பீஸ் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா சுட சுட இருக்குது. இது என்னோடய பொண்ணு கொடுத்து விட்ட முர்த்தஃபா. அதையும் எல்லோரும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இப்போ பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டிஃபன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, சாப்பிட்டாச்சு. அடுத்து பிரியாணி மத்தியானத்துக்கு. இன்றைக்கி நாங்கள் மட்டன் பிரியாணி கிடையாது, சிக்கன் பிரியாணி தான். வீட்லேயே தான் எப்போவுமே பிரியாணி பண்ணுவோம். நாங்கள் ஹோட்டலெல்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வெளியில் வாங்குறத விட வீட்டில் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வீட்லேயே பிரியாணி பண்ணிடுவோம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இந்த பிரியாணியில் இந்த வெங்காயம் மட்டும்தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதை மட்டும் கரெக்டாக வதக்கிட்டோன்னா அடுத்து உள்ள ப்ராசஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இன்னும் நல்லா கலர் மாறி வரணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் கலந்து வரட்டும். அப்போ தான் பிரியாணியோட கலரே நல்லாயிருக்கும். முப்பது நாள் நோன்பு வச்சுட்டு 30 நாள் கழித்து இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போகிறோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த வெங்காயம் பாருங்கள், முக்காவே காடு வெந்ததுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருவேன். ஏன்னா அப்போ தான் இந்த பச்சை மிளகாலாம் வெந்து நல்லா மசிஞ்சு வரும். அதான் எனக்கு பிடிக்கும். அதோட ரியல் ப்ரொசீஜரில் இப்படி போடணுமான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் அப்படி தான் போடுவேன். கேமரா தூரமாக வச்சா ரொம்ப தூரமாக தெரியுது, ரொம்ப கிட்டக்க வச்சா சட்டிக்கு உள்ளக்க தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ நான் கரெக்டான ஆங்கிளில் தான் வச்சுருக்கேனான்னு எனக்கே தெரியலையே. இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு வெங்காயம். இதுதான் கரெக்டான டைம். மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். நிறைய பேர் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போடுவீங்க. பட் நான் இப்படி தான் போடுவேன். முதல்ல மிளகாத்தூள் போட்டால் தான் பிரியாணி நல்ல கலராக இருக்கும். மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு தான் தக்காளி. பாருங்கள், மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி. இதுதான் எங்களோட ப்ரொசீஜர். பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்போ தக்காளி போட்டணும். இப்போ நீங்கள் தக்காளி போடும்போது பெருசாக ஒட்டாது. ஏன்னா இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுல, அதனால் நல்லா கொஞ்சம் ஒட்டாமையே வேகும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துனீங்கன்னா அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டோம்னா தக்காளி அந்த எண்ணெயிலேயே அந்த உப்பு போட்டுக்கிறதுனால நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், மூடி வைக்கிறேன். நல்லா அந்த அடுப்பு லோ ஃப்ளேமில் இருந்தால் கூட போதும், எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த டைமில் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துட்றேன். சேர்க்கும் போதே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தனியாக வச்சுக்கோங்க, அது பின்னாடி தேவைப்படும். அதுக்காக இப்போ இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். ரொம்ப மசிஞ்சு வரணும்னு இல்லை. இப்போ சிக்கன் வேகும் போது நம்ம தக்காளியும் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பாருங்கள், சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தயிரை ஊற்றிட வேண்டியதான். அந்த தயிர்லேயே அந்த சிக்கன் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி ஒத்தாப்பில் நல்லா கிரேவியாக வந்துடும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நான் இப்போ மூடி வச்சுட்டு போவேன். மூடி வச்சுருவேன். பாருங்கள், அது நல்லா ஒன்றா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த பிரியாணியில் மட்டும் இந்த தாளித்து கரெக்டாக எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது மாதிரி தான். பார்த்தீங்களா, இப்போவே தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நான் அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வடித்து தான் நான் கொட்ட போகிறேன். அதனால் தண்ணியை பக்கத்தில் வச்சிட்டோம்னா அது சூடாகிக்கிட்டு இருக்கும். இது வந்து சிக்கன் 65க்கு நைட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தோடனே நான் மசாலா போட்டு பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றக்குள்ளே ஐஸ் விட்டுரும். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், சிக்கனும் வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், ஒட்டாமல் அழகா. அவ்வளோதான், கரெக்டான ப்ரொசீஜரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து சோறு வடித்து கொட்ட வேண்டியதுதான். தண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ சுட்டிருக்கோம். இன்றைக்கின்னு ஓவர் வெக்க பயங்கரமாகவே இருக்குது. இப்போ இதில் 2 எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் தண்ணியில் புழிஞ்சு இதில் சேர்த்துட்றேன். என்னடா இவ்வளோ சாறு வருதேன்னு நினைக்காதீங்க, அதான் தண்ணியில் புழிஞ்சு சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா டைட்டாக புளிய வந்துச்சு. அதனால தண்ணியில் புழிஞ்சு இதில் சேர்த்துட்டேன். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம அரிசி கொட்டும் போது கரெக்டாக வரும். பார்த்திங்களா, அந்த பக்கம் ஏற்கனவே தண்ணி ரெடியாக சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துற வேண்டியதான். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சோம்ல சிக்கன் கிரேவி, அதை அந்த அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் போட்டிருக்கேன். ஏன்னா அதை ஆஃப் பண்ணக்கூடாது, அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருந்துகிட்டு இருக்கணும். நம்ம இதை வடித்து அது கொட்டும் போது அதுவும் சூடாக இருக்கணும், அதுக்காக தான். இப்போ இது சேர்த்த கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். பாருங்கள், கொதி வரப்போகுது. இந்த டைமில் 2 பிரிஞ்சி இலையும், நான் முதல்ல சொன்னல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எடுத்து வைங்கன்னு, எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துட்றேன். அவ்வளோதான். ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ எடுத்துகிட்டு இந்த அடுப்பில் தூக்கி சிக்கன் கிரேவியை ரெடியாக வச்சுட்டேன். அரிசியை இந்த பாருங்கள் ஒரு ட்ரைனரில் போட்டு கொட்டி அப்படி இதில் தண்ணி இல்லாமல் கொட்டி விட்டுருங்க. பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு வடித்து இதில் கொட்டிடலாம். இல்லை தண்ணி பத்தாது இதுக்கு. இப்போ நம்ம வடிச்சோலே அந்த தண்ணி இருக்கு பாருங்க சூடாக, அதையே இதில் சேர்த்துடணும். இதோட கணக்கு எப்படின்னா, அந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சோறு கரெக்டாக வேகும்னு அர்த்தம். இப்போ கரெக்டாக இருக்கும், தெரியுதா? அந்த தண்ணியும் ரைஸும் ஈவனாக இருக்கணும். கரெக்ட். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரியாணியில் கரெக்டாக இருக்கும், குழஞ்சி போகாது, அரிசியாகவும் இருக்காது. நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே லைட்டாக பரட்டி விட்ருவேன், அப்படியே தம் போட மாட்டேன். கொஞ்சம் ஒரு பரட்டி தான் தம்மில் போடுவேன். இப்போ பாருங்கள், சுற்றி கொஞ்சம் பரட்டி விட்டாச்சு, அப்படியே மூடி தம்மில் போட்டு விட்ருவோம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கீழே வந்து ஒரு பழைய தோசைக்கல் இல்லைனா பழைய ஒரு தட்டு, பெரிய சைஸ் தட்டு எதையாவது போட்டு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சட்டியை வச்சு பேப்பரை போட்டு டைட்டாக மூடிடுங்க. அது அப்படியே தம்மில் இருக்கட்டும். இது வந்து காலையில் நாட்டுக்கோழி குழம்பு பண்ணோம்ல, அதில் கொஞ்சம் இந்த கறி பீஸாக இருக்குல்ல, அதுவும் இந்த ஈரல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சூப்புக்கு வந்து நம்ம எலும்பு மற்ற கறி எல்லாம் போட்டுட்டோம். இந்த பிரஸ்ட் பீஸ்லாம் இருக்குல்ல, அதை சும்மா ஒரு நாட்டுக்கோழி உப்பு கறி பண்ணணும்னா நல்லாயிருக்கும், அதுக்கு தான். இப்போ நான் உப்பு கறி தான் தாளிக்க போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் ரைஸ் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நல்லா சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். இந்த உப்பு கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க.
ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு வதக்கு வதங்கவுமே நுணுக்கின காஞ்ச மிளகாத்தூள் இருக்குல்ல, அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காஞ்ச மிளகாத்தூளை சேர்த்துட்டு நம்ம பரட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் நாட்டுக்கோழி மசாலா போட்டு, அதை இதில் சேர்த்துற வேண்டியதான். இதில் பெருசாக மசாலாலாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக சீரகப்பொடி, இது 3 சேர்த்து பரட்டி கொட்டிட வேண்டியதான். இது அப்படியே அந்த சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாலே நல்லா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஸ்மெல்லே சும்மா தூக்குது. நமக்கு தான் இந்த நாட்டுக்கோழிலாம் பிடிக்கும், ஆனால் பசங்களுக்கு பிடிக்கிறது நம்ம சிக்கன் 65 தான். கடைசியாக கருவேப்பிலையும் பெப்பரையும் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து ஒரு பரட்டி அமர்த்திடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அமர்த்திடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு, இது சோறு வேறு தம்மில் போட்டிருந்தோம், அது எப்படி இருந்துச்சுன்னு ஒன்றும் பார்க்கல. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க இதை அமர்த்திட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போதும், இதை அமர்த்தி வச்சுட்டு இப்போ சோத்தை தம் உடச்சி பார்ப்போமா. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக முள் மாதிரி சோறு மேலே நீட்டிட்டு வந்திருக்குன்னு. இப்போ நான் கேமராவை வேறு ஆங்கிளில் வச்சுருக்கேன், அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா நல்ல நீளமாக சோறு எப்படி பொழு பொழுன்னு உதிரியாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கா, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்ல ஒரு உதிரியான சூப்பர் பிரியாணி சரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சரி, இப்போ இதை மூடி போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் பொரிக்க வேண்டியதுதான். சிக்கனை பொரித்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், எல்லாருக்கும் சாப்பாடை கையில் போட்டு கொடுத்துருவேன். இப்போ சிக்கனையும் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சது ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பிட்டோம்னா அதோட கொஞ்சம் நேரம் படுத்துடலாம் பாருங்கள். சிக்கனையும் பொரிச்சாச்சு. பிளேட்டில் சோறு போட்டுட்டேன். அடுத்து கொஞ்சம் உப்பு கறி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சட்னி, அதுக்கப்புறம் சிக்கன் 65. அவ்வளோதான். ரம்ஜானுக்கு எங்கள் வீட்டோட சாப்பாடு இது தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ், இதை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி எங்களோட ரம்ஜான் ரொம்ப அழகாக முடிஞ்சுது. ஈவினிங் சின்னதாக வெளியில் போய் ஒரு ப்ரௌனி சாப்பிட்டோம், அவ்வளோதான். ரம்ஜான் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் டெய்லி செய்கிற ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்து ட்ரை பண்ணுறேன்.